السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. خير الكلام كلام الله وخير السنن سنن محمد المصطفى صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقالوا إن نتبع الهدى معك نتخطف من أرضنا ولم نمكن لهم حرما آمنا يجبى إليه ثمرات كل شيء رزقا من لدنا ولكن أكثرهم لا يعلمون. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹு ரப்பல் ஆலமீனுடைய கட்டளைக்கிணங்க அல்லாஹுவை தூய எண்ணத்துடன் வணங்கி அல்லாஹ்விடத்திலேயே பிரார்த்தித்து நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்மவர்களுடைய அமல்களை நம்முடைய பிரார்த்தனையெல்லாம் அங்கீகரித்து நம்மையும் நம்முடைய உற்றார் உறவினர் குடும்பத்தார் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்றிணைப்பானாக என வேண்டி எனது இந்த ஜுமாவினுடைய முதல் குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்மாவுக்கு எடுத்துக்கொண்ட ஜும்மாவுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் மக்கமா நகரமும் மகத்துவமிக்க சம்பவங்களும் என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். மக்கமா நகரம் மகத்துவமிக்க சம்பவங்கள் என்ன என்று சொன்னால், நாமெல்லாம் தெரிந்த விஷயம்தான். இஸ்லாமிய கடமைகளில் 5வது கடமையாக, அரும்பெரும் கடமையாக, வாழ்க்கையில் ஒரு முறை வசதி உள்ளவர்கள் மக்கமா நகரம் சென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டளைக்கு ஏற்று அதன் பிரகாரம் பொருளாதாரமும் உடல் வசதியும் உடையவர்கள் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த விதிமுறைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இந்த உலக மக்கள் அனைவரும் லட்சக்கணக்கான, இன்னும் சொல்லப்போனால் 1/2 கோடி மக்கள் அனைவரும் நாலா திசைகளில் இருந்தும் மக்கமா நகரை நோக்கி புனித பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அது தரை வழியாக, கப்பலிலும் விமானங்களிலும், அருகிலே போகும் நடைபயணங்களாகவும், இன்னும் பக்கத்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் பேருந்திலும், இதுபோன்ற வாகனங்களிலும் ஒரே எண்ணத்துடன், ஒரே சிந்தனையுடன், ஒரே ஆர்வத்தில், ஒரே ஆசையில், மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பிரார்த்திக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் நாம் இஹ்ராம் அணிந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். ஹஜ்ஜின் மப்ரூர், நல்ல ஹஜ்ஜாக, ஹஜ்ஜின் மக்பூல், அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக ஆக வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் மக்கமா நகரை குறிக்கோளாக வைத்து இந்த ஒரே எண்ணம், ஒரே சிந்தனை, ஒரே ஆர்வம், ஒரே ஆசை, ஒரே எதிர்பார்ப்பு, பிரார்த்தனை, இப்படி இன்னும் சொல்ல போனால் இஹ்ராம் ஆடை அணிந்து, ஒரே யூனிஃபார்ம் சீருடை, வெண்ணிற ஆடை அணிந்து, ஆண்களெல்லாம் வெண்ணிற ஆடை அணிந்து அந்த ஹஜ்ஜிக்கு
தியாகம் செய்து சிரமங்கள் பெற்று ஹஜ்ஜை நோக்கி செல்கின்றோம். ஒரே கலிமா தாரக மந்திரம், ஒரே தக்பீர், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, அனைத்து புகழும் அல்லாஹுக்கே என்ற அந்த தாரகை மந்திரத்தை நாம் ஒலித்தவர்களாக, இன்னும் சொல்ல போனால் இன்னும் தல்பியா என்று சொல்லக்கூடிய லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லப்பைக் என்று சொல்லக்கூடிய தாரகை மந்திரத்தை சதாவும் ஒலித்தவர்களாக அந்த புனிதமான நகரத்தை நோக்கி, மக்கமா நகரத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நாமும் இன்ஷா அல்லாஹ் சென்றிருந்தாலும் நாம் செல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து அந்த 50 கடமைகளில் 5வது கடமையை நிறைவேற்ற வேண்டும். அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே நல்ல தூய எண்ணத்துடன் அல்லாஹை பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜுடைய அமல்களை எல்லாம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கை அல்லாஹ் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். இந்த மக்கமா நகரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் போது திருமறை குர்ஆனிலே பல நிலைகளில் பலவாறு திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் சொல்லும் போது சின்ன ஒரு சூறாவில், சின்ன ஒரு வசனத்தில், சின்ன ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான். ஹாதல் பலதில் அமீன் லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் வ வாலிதின் வமா வலத் லக்கத் ஹலக்கல் இன்சான ஃபீ கபத் என்று சொல்வதை போன்று, சத்தியம் செய்து சொல்வதை போன்று, இது மக்கமா நகரம், புனித நகரம், பாதுகாப்பான நகரம் என்ற அமைதியான நாடு, அமைதியான இடம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சத்தியம் செய்து சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அந்த நாடு, அப்படிப்பட்ட ஊர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூல் அல்லாஹ்வும் சொன்னான், அல்லாஹ்வுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மிக மிக பிரியமான அந்த மக்கமா நகரம். அந்த மக்கமா நகரத்தை பற்றி சொல்லும் போது யாராவது அந்நகரத்தின் புனிதத்தை கெடுக்க வேண்டும் என்று எப்படியாவது நினைத்தாலோ, அது தீமை செய்ய வேண்டும், இல்லை தீமை செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே அங்கே நடந்தாலும் அது பெரும் தண்டனைக்குரிய குற்றமாக அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? ஒமன் இறுதி பீகி, இந்த மக்கமா நகரத்திலே மஸ்ஜிதுல் ஹரமிலே யாராவது பில் ஹாதிபில் ஒல்ம், அதாவது அநியாயமான முறையில் வரம்பு மீது நடந்து கொள்வார்கள் என்றால் நுதிக்குஹுமின் அதாபின் அலீம், அவர்களுக்கு கடுமையான தண்டனையை சுவைக்கும்படி நான் செய்வேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த புனிதமான நகரத்தினுடைய மதிப்பையும் மேன்மையையும் மகத்துவத்தையும் சொல்லி காட்டுகிறார். இன்னும் அந்த மக்கமா நகரத்திலே யாருக்காவது ஏதாவது ஒரு விழுபொருள் என்று சொன்னால், இன்னொருவருடைய தவறிய பொருள் கீழே கிடைக்குமானால் அதை நாம் எடுக்கக்கூடாது. அதை நாம் எடுத்து நம்முடைய கைக்கு வந்துவிட்டால் அதை எடுத்து நாம் பிரகடனம் செய்ய வேண்டும், நாம் விளம்பரம் செய்ய வேண்டும். இது யாருடைய பொருள், இது யாருடைய பொருள் என்று கேட்டு அந்த சம்பந்தப்பட்ட ஆவணத்திலே கொடுக்க வேண்டும். அப்படி முடியவில்லை என்றால் அந்த பொருளை எடுக்கக்கூடாது என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லியிருக்கிறார்கள். கைகளில் ஆயுதம் ஏந்தி அங்கே செல்லக்கூடாது. இப்படி புண்ணியம் குலுங்கும் நகரம் மக்கமா நகரம். மக்கமா நகரத்தை பற்றி இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் பல விஷயங்களை சொல்லுகின்றான். எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய அருமை மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், கை குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இவர்களையெல்லாம் அழைத்து அவர்கள் மக்கமா நகரத்திலே கொண்டு விட்டு என்ன சொன்னார்கள், எப்படி பிரார்த்தித்தார்கள்? ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பில் வாதி பிகைரி தி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம் ரப்பனா லியகீமஸ் ஸலாத் வஜ்அல் அஃபீதத்தன் மினன் நாஸ் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத் லஅல்லஹும் யஷ்குரூன். என்ன பிரார்த்தனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திக்கிறார்கள்? ரப்பனா எங்கள் இறைவா, இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பில் வாதி பிகைரி தி ஸர்இன்
விவசாயம் செய்ய முடியாத, விவசாயம் இல்லாத வெட்ட வெளியிலே இந்த பள்ளதாக்கில் புனித ஆலயத்துக்கு அருகில் என்னுடைய மனைவியின் குழந்தையை விட்டு செல்கிறேன், இவரை தங்க வைத்திருக்கிறேன். இந்த பைத்துல் முஹர்ரம் உனக்கு பரிபூர்ணமான பரிசுத்தமான புண்ணியமிக்க இந்த பள்ளிவாசலிலே, இந்த பைத்திலே, உன்னுடைய இல்லத்திலே தங்க வைத்திருக்கிறேன். தொழுகை நிறைவேற்றுவதற்காக சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதாவது அல்லாஹ்வே, இந்த மக்களில் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஈர்க்க வேண்டும், இவர்களிடத்திலே ஆசை கொள்ள வேண்டும் சொல்லிவிட்டு அழகான பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையோடு அடுக்கடுக்காக சொல்லுகிறார்கள், பழங்களை கனிவர்க்கங்களை இவர்களுக்கு உணவாக அளிப்பாயாக, லஅல்லஹும் யஷ்குரூன், இவர்கள் நன்றி செலுத்திட வேண்டும் என்று இந்த பிரார்த்தனை பிரார்த்தித்தார்கள் என்று சொன்னால், பாலைவனம் வெட்ட வெளிச்சமான ஏகாந்தமான அந்த பாலைவனத்தை விட்டுவிட்டு இப்படி ஒரு பிரார்த்தனை பிரார்த்திக்கிறார்கள். மக்களெல்லாம் இங்கே வந்து ஒன்று கூட வேண்டும், இங்கே கிடைக்காத கனிவர்க்கங்கள் எல்லாம் இணைய வேண்டும், வந்து சேர வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் என்று சொன்னால், மக்களுடைய உள்ளம் ஈர்க்க வேண்டும், மக்கள் இவரிடத்திலே பிரியப்பட வேண்டும். உலகில் உள்ள நாலா திசைகளிலும் உள்ள மக்கள் எல்லாம் வந்து குமிகிறார்கள் என்று சொன்னால், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பிரார்த்தனை தான் உலகிலிருந்து நாலா பக்கத்திலிருந்தும் உம்ராக்காக, ஹஜ்ஜிக்காக, இன்ன பிற அமல்கள் செய்வதற்காக அவர்கள் குறிக்கோளுடன் அனைத்து மக்களும் ஒன்று வந்து சேருகிறார்கள் என்று சொன்னால், இது இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை. விவசாயமே இல்லாத, மக்கள் நடமாட்டமே இல்லாத, குடி தண்ணீர் கூட இல்லை, அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அன்றும் இன்றும் காய்கறி விளைச்சலுக்கே முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, விவசாயத்துக்குரிய நல்ல மண் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்தில், எந்த காய்கறியும் விளையாத அந்த இடத்தில் அது புண்ணிய பூமியாக சென்றவர்களெல்லாம் ஆச்சரியப்படும் அளவு, எப்படி நாம் தொடர்ந்து போறவர்களும் சரி, போகக்கூடியவர்களும் சரி, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க வேண்டும். எந்த இருட்டான மௌட்டிக காலத்தினுடைய பாலைவனத்திலே மின்சாரமோ தண்ணீர் இல்லாத அந்த நாட்டில் உலகில் எங்கு பார்க்க முடியாத அளவுக்கு மின்சார விளக்குகள் ஜொலிக்கிறது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் 1996 கூட நான் அந்த மக்கமா நகரம் ஹஜ்ஜி சென்றிருந்த போது பயங்கரமான ஆச்சரியம். எல்லோரும் சொன்னார்கள், பாலைவனம் அல்லவா, மின்சாரமே இல்லையே, தண்ணீரை இல்லையே, இப்போது உலகில் எங்கு பார்க்க முடியாத மின் விளக்குகள் எல்லாம் ஜொலிக்கிறது என்று சொன்னது உண்மைதான். இன்னும் இப்போது ஆண்டுகளாக அதிநவீனமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் சவுதி அரசாங்கம். அது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை தான். சூரத்துல் கஸஸில் நபிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் போது, வகாலு இன்னத்தபியுல் ஹுதா மாக்க நதஹத்தஃப அர்து அவலம் நுமக்கில் லஹு ஹரமன் ஆமினன் இஜ்பா அலைஹி சபராத்து குல்லி ஷைஇன் ரிஸ்கன் மில்லதுன்னா வலாக்கின் அக்ஸருஹும் லா யலமூன். வகாலு, அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து, உங்களுடன் நேரொலியை பின்பற்றினால் இந்த பூமியை விட்டு தூக்கி எறியப்படுவோம். அவலம் நுமக்கில், அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவலம் நுமக்கில் லஹு ஹரமன், இந்த புண்ணியமான நகரத்திலே மிகவும் பாதுகாப்பாகவும் மதிப்பு வாய்ந்த நகரத்திலே உங்களை தங்க வைத்திருக்கிறேனே. இஜ்பா இலைஹி சமராத்து குல்லி ஷைஇன், எல்லா விதமான காய் கனிகள் பழங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ரிஸ்கம் மில்லதுன்னா, நம்மிடத்திலிருந்து உணவாக, வலாக்கின் அக்ஸருஹும் லா யஅலமூன், ஆனால் மக்களில் அதிகமானவர்கள் இதை பற்றி தெரியாமல் அறியாமல் எப்படி என்ன ஏது எப்படி என்று புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமராத் என்று சொல்லக்கூடிய பலவகைகள், லாஜிஸ்டிக் என்று சொல்லக்கூடிய கார்கோ வழியாகவும், டிரான்ஸ்போர்ட் வழியாகவும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வழியாகவும், கப்பல் வழியாகவும், விமானம் வழியாகவும் அங்கே வந்திறங்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எங்கு உலகில் எங்கும் கிடைக்காத பறவைகள் எல்லாம் அந்த மக்கமா நகரத்திலே கிடைக்கிறது மட்டுமல்ல, தாயிஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு குளிர் பிரதேசம் மக்கமா நகரத்திலே இருக்கிறது. அங்கேயும் பறவைகள் எல்லாம் விளைச்சலுக்கு விவசாயம் செய்து அந்த விவசாயத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளையும் நாம் கண்டும் பார்த்தும் கேட்டும் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை தான். அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள், இது கால இப்ராஹிம் ரப்பிஜல் ஹாதல் பலத ஆமினா, அல்லாஹ்வே இந்த பூமியை
இந்த மக்கமா நகரத்தை ஒரு பாதுகாப்பான, ஒரு அமைதியான ஒரு நாடாக ஆக்குவாயா அல்லாஹ் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் பிரார்த்தித்தார்கள். ஆக அங்கு இன்று இதுவரை 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் கணக்கெடுத்தாலே இப்படி கணக்கு சொல்கிறார்கள். இன்னும் கணக்கை தாண்டி கோடிக்கணக்கான மக்கள், பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள், பல்வேறு மொழிகளை சேர்ந்தவர்கள், பல்வேறு வகைராகங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் அங்கு வந்து சேர்ந்தாலும் அங்கு எந்த விதமான கலகமோ எந்த விதமான சண்டையோ இல்லாத பல குணமுடைய மக்கள் வந்து சேர்ந்திருந்தாலும் அங்கு எந்த பிரச்சனையும் இல்லாத காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ, அல்லாஹ்வுடைய அருள். இப்ராஹிமின் பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்தது. என்ன விஷயம் என்று சொன்னார், அல்லாஹ்வே சொல்கிறார், ஒமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை ஒப்படைக்கிறார்களோ ஃபஹுவ ஹஸ்புஹு, அதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பிரார்த்திப்பதற்கு அவர்களுக்கு நிறைய தகுதிகள் உண்டு. நாமும் பிரார்த்திக்கிறோம், அந்த தகுதிகள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று யோசிக்க பார்க்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் போது இப்ராஹிமிடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வைது கால லஹு ரப்பு, அவருடைய ரப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலே சொல்லுகிறான், அஸ்லிம், இப்ராஹிமே கட்டுப்படு. கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், உடனே அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார்கள். என்று சொன்னார் அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி. இது மட்டுமா, இப்ராஹிம் நபி எண்ணில் அடங்கா சோதனைக்குட்பட்டு அந்த சோதனைகள் எல்லாம் வெற்றி கிடைத்த காரணத்தினால் அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்தார். ஆக அவர்கள் பிரார்த்தித்த பிரார்த்தனை உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு அது பயனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான ஒரு நாடாக அந்த மக்கமா நகரம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு சோதனை நாமெல்லாம் தெரிந்த விஷயம்தான், கேள்விப்பட்ட விஷயம்தான், நமக்கு தெரிந்த விஷயம்தான். என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பாக்கியமே இல்லாது இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறான், உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய மனைவியார் பெற்றெடுத்து அதை வளர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் போது பலம்மா பலக மாவு சைய, அவர்கள் ஓடி விளையாடக்கூடிய அந்த நேரத்தில் இல்லது அவர்களுடன் சென்று வரக்கூடிய நேரத்தில் கால யா புனைய, அன்பு மகனே, இன்னி அரா பில் மனாம், நான் ஒரு கனவு கண்டேன், அன்னி அது வகுக்க, உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன், பந்தொரு மாதா தரா, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன சொல் என்று கேட்ட நேரத்தில் காலையா அபத்தி, என் அரபி தந்தையே, இஃபல் மா துமர் சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், அல்லாஹ் உங்களுக்கு ஆர்டரிட்டார், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டார், அந்த செயலை முன்கூட்டியே நீங்கள் செய்து விடுங்கள், தாமதம் வேண்டாம். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், என்னை பொறுமையாளர்களிடத்தில் ஒருவராக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, தந்தை இடத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மகனார் சொல்கிறார்கள். பலம்மா அஸ்லமா வத்தல்லஹு லில் ஜபீன், இதெல்லாம் அவர்கள் விளையாடிவிட்டு முடிவாக அல்லாஹ்வுடைய ஆர்டருக்காக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அறுத்து பலியிட தயாராய் அவர்களை அழைத்து சென்று கீழே படுக்க வைத்து வத்தல்லஹு லில் ஜபீன், முகக்குப்புற படுக்க வைத்து விட்டு அறுக்க தயாரான நேரத்தில் வநாதைனாஹு யா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று வானத்திலிருந்து மலக்கு மூலமாக அழைக்கப்பட்டு சொன்னது, கது சத்தத்த ருயா, உன் கனவை நிறைவேற்றி விட்டாய், உண்மைப்படுத்தி விட்டாய், கதாலிக்கு நஜிஸுல் முஹ்சினீன், இப்படிதான் நல்லவர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம், இன்னஹாதா லஹுல் பலாஉல் முபீன், இது அதிபயங்கரமான ஒரு சோதனையில் வெற்றி கிடைத்து விட்டது. ஓ ஃபதைனாஹு பிதுபின் நதீம், அதனால் மிகப்பெரிய பனிப்பிராணியை பகரமாக்கிக் கொண்டோம். இது உலகம் அழியும் வரை உள்ள மக்களுக்கு இதை படிப்பினைக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு நாம் குர்பானி என்று சொல்லக்கூடிய பலியிடுதலை அல்லாஹ்வுக்காக இப்ராஹிம் நபியை நினைவுபடுத்தி அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி எண்ணிலடங்கா அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் மக்கமா நகரத்தில் நடந்த விஷயத்திலே ஜம்சம் கிணறும் ஒன்று மிகப்பெரிய அதிசயம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக அடுத்தடுத்த ஜும்மாக்களை அடுத்த விஷயங்களை நாம் பேசிக்கொள்வோம் என கூறி என்னுடைய முதல் ஜும்மாவுடைய குர்பாவை நிறைவு செய்கிறேன்.